வணக்கம் மைடிய மக்களே. சிம்பிளாக டேஸ்டியாக அதே சமயத்தில் ஹெல்த்தியாக ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வேர்க்கடலை சட்னி தான். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் எடுத்துருக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னொரு காஞ்ச மிளகாய் கூட எடுத்துக்கலாம். 4-5 பூண்டு பல். உங்களுக்கு ஜிஞ்சர் அதாவது இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கும்னா இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க எல்லாரையும் நாம் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சட்னி அரைக்கும் போதே அது கூட ஸ்டோன் சால்ட் அதாவது கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சட்னியோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு தாளிப்பு கொடுத்து எடுத்து வச்சிடலாம். வேர்க்கடலில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படி தானே கேட்குறீங்க? நிறையவே இருக்குங்க. அதில் 1-2 மட்டும் பார்க்கலாம். வேர்க்கடலில் நம்ம உடம்புக்கு வேண்டிய அதிக புரோட்டீன் இருக்குது. இந்த புரோட்டீன் என்ன பண்ணும்? நம்மளுடைய உடம்புக்கு வேண்டிய இம்யூனிட்டி பவர் அதிகமாக்குது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வேர்க்கடலில் இருக்குது. இதை நம்ம குழந்தைங்களுக்கு வேக வச்சோ இல்லை வறுத்தோ கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி சட்னி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி கூட சாப்பிடுவாங்க. ஏன்னா சட்னி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களை கேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.